இந்த பாக்ஸ பாக்குறதுக்கு கேமரா மாதிரி தெரியுது. கேமரா வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமா ரோஜா, இதுல என்ன போட்டிருக்கு பாத்தியா? சில்ட்ரன்ஸ் டிஜிட்டல் கேமரா. நம்மள மாதிரி சின்ன பசங்க யூஸ் பண்றக்கே இப்ப கேமரா வந்திருக்கு. ப்ளூ, பிங்க், கிரீன் 3 கலர்ல இருந்துச்சு. நான் தான் கிரீன் கலர்ல வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம போட்டோ எடுத்து விளையாடலாம் தெரியுமா? சூப்பரா இருக்கும். ஒரிஜினல் கேமரால எடுக்கிற மாதிரியே போட்டோ பிரிண்ட் பண்ணிக்கலாம். டே சிண்டு, இந்த கேமரா சூப்பரா இருக்குடா. பார்க்கறக்கு ஒரிஜினல் கேமரா மாதிரியே இருக்குது. இது என்னடா இது வந்து இந்த கேமராவை அப்படியே கழுத்தில் மாட்டிக்கிற கொடுக்குற டேக் தானே? உள்ள என்னடா இது? சார்ஜர் வயரா? இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கூட கொடுத்துருக்காங்கடா. ஆமாண்டா ராகுல், நான் ஏற்கனவே இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டேன். அதனால இதை படிச்சுட்டு இருக்க வேண்டாம், டைரக்டா யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். இதை வச்சு இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒன்று பண்ண போறோம்டா. இதை வச்சு என்ன சிண்டு பண்ண முடியும்? எல்லாத்தையும் போட்டோ மட்டும் தானே எடுக்க முடியும். இதை வச்சு வேற என்ன சிண்டு பண்ண முடியும்? என்கிட்ட பணம் கம்மியா தான் இருக்கு. அதனால இதை வச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு போட்டோ ஸ்டுடியோ ஆரம்பிக்க போறோம். புரியுதா? ஹை சூப்பர் சிண்டு. அப்படின்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்க போகுதா? சரி, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட காமி. இந்த ஃபர்ஸ்டா பச்சை கலர்ல தெரியுது பாத்தீங்களா? அதுதான் கேமரா. சாரி, டச் இல்ல. இந்த ஆரோ மார்க்கை வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துக்கா போய்க்கலாம். இப்ப கேமரால இருக்கா? இப்ப நான் ரைட் ஆரோவை பிரஸ் பண்ணா சென்டர்ல இருக்கிற வீடியோக்கு வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு மியூசிக்கு வருது. ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து கேம். கடைசியா இருக்கிறது செட்டிங்ஸ். இப்ப நான் கேமரால வச்சுட்டு மேல ஒரு பட்டன் தெரியுது பாத்தீங்களா? அந்த மேல கேமராக்கு மேல கரெக்ட் கேமரால தான் ஆரோ மார்க் பாயிண்ட் ஆயிருக்கு. இந்த ஒயிட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணா இப்ப நம்ம வந்து போட்டோ எடுத்துக்கலாம். சூப்பர் சிண்டு. இன்னொரு பண்ணி காமியே இருங்க. இப்போ நான் போட்டோ மோட்ல கிரீன் கலர்ல ஆரோ மார்க் இது பண்ணி அங்க வச்சிட்டேன். இப்போ இந்த ஒயிட் கலர் பட்டனை பிரஸ் பண்ண உடனே போட்டோ மோடுக்கு வந்துருச்சு. டே சிண்டு, ஃபர்ஸ்ட் எங்க 3 பேத்த போட்டோ எடுறா. எப்படி வருதுன்னு பார்க்கலாம்டா. ஓகே, அப்படியே அசையாம நில்லுங்க. ரோஜா, பூஜா, ராகுல் 3 பேர்த்தி இப்ப போட்டோ எடுக்க போறேன். சீஸ் சொல்லுங்க. சீஸ். வெரி குட். போட்டோ எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து சேவ் ஆன போட்டோவை எப்படி எடுக்கணும்னு காமிக்கிறேன். இப்போ இந்த கேலரி பட்டன் இருக்கு இல்லையா? ஆரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணி அந்த கேலரி இடத்துல போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் மேலே நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த ஒயிட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துச்சு பாருங்க. எங்கே உங்க 3 பேர்த்தி எடுத்த ஃபோட்டோ? ஐயோ, டெலீட்டுக்கு போயிடுச்சு. டெலீட்லாம் பண்ணக்கூடாது. பாத்தீங்களா? ரோஜா, பூஜா, ராகுல் நான் 3 பேர்த்தி எடுத்த போட்டோ வந்துருச்சு பாருங்க. டே சிண்டு, நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன்டா. இந்த மாதிரி போட்டோ ஸ்டுடியோல பேக்ரவுண்ட் மாத்தி எடுப்பாங்கடா. நீயும் போய் வேற விதவிதமான பேக்ரவுண்ட் எடுத்துட்டு வா. அப்பதானே சூப்பரா இருக்கும். அப்படியே இங்க ஒரு டேபிள், சேரு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ. உங்க கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லி நம்ம பணம் வசூல் பண்ணிடலாம். இப்ப தாண்டா ராகுல் நீ உருப்படியான ஒரு ஐடியா கொடுத்துருக்க. இங்க பாரு, 2 பேக்ரவுண்ட் கொண்டு வந்திருக்கேன். பிங்க் கலர் ஒன்னு, ப்ளூ கலர் ஒன்னு. ஒரு சிலருக்கு இந்த ப்ளூ செட் ஆகும், ஒரு சிலருக்கு இந்த பிங்க் செட் ஆகும். சரியா? எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு எதுக்கோ போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கடா. நான் போய் அவங்க எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் இங்கேயே வர சொல்லிடுறேன். சிண்டு, இப்போ எதுக்கு சிண்டு இங்க டேபிள் சேர் எல்லாம் போட்டுட்டு இருக்க? இங்க நாங்க 2 பேரும் என்ன பண்ணணும் சிண்டு? சொன்னீனா தானே தெரியும். இல்லாட்டி எங்களுக்கு எதுவுமே தெரியாது சிண்டு. சொல்றேன் ரோஜா, உனக்கும் சோட்டுக்கும் ஆளுக்கு ஒரு சேர் போடுறேன். 2 பேர் நல்லா ஜாலியா இங்க உட்கார்ந்துக்கிட்டு நான் எடுக்கிற போட்டோவை எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு தேவையான பணத்தை மட்டும் வாங்கி பாக்ஸ்ல போட்டுருங்க. சிண்டு என்ன இந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்ட்ல வச்சு ஒரு அழகான போட்டோ எடுத்து கொடு சிண்டு. நான் எங்க அம்மாக்கு ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் சிண்டு. அவ்வளவுதானே? ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீ தான். வந்து நில்லு வா. உன்னோட போட்டோவையே ஃபர்ஸ்டா எடுத்து பிரிண்ட் போட்டு உங்க அம்மாக்கு அனுப்பிச்சிடலாம். உங்க அம்மா பார்த்து அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப கேமராவை ஆன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் போட்டோல கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மேல இருக்கிற இந்த ஒயிட் கலரை பிரஸ் பண்ணணும். அந்த ஒயிட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணா பூஜா போட்டோ எடுக்க போறேன். சீஸ் சொல்லு. சீஸ். வெரி குட். எடுத்தாச்சு. ஏண்டா சிண்டு, இந்த போட்டோ பிரிண்ட் போட்டு பாருடா. அப்பதானே எப்படி வந்திருக்குன்னு தெரியும். போட்டோ ஸ்டுடியோலாம் பார்த்துருக்கோம்ல, ஒரு ஸ்பெஷல் லிக்விட் ஊற்றுவாங்க. அந்த லிக்விட் தான் இப்போ நான் ஊற்ற போகிறேன். என்ன, இந்த ஒன்று தான் வெளியில் வச்சு கழுவுவேன். இது ஜென்ரலாக இருட்டில் வச்சு தான் கழுவணும், இல்லாட்டி ஃபோட்டோ சரியாக வராது. மற்றவங்களுக்கெல்லாம் எடுக்கிறது இருட்டில் வச்சு கழுவிடலாம். இந்த ஒன்று மட்டும் இந்த வெளிச்சத்தில் வச்சு கழுவுறேன். எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். நீ என்னோட போட்டோ மட்டும் இப்படி வெளிச்சத்துல வச்சு கழுவுற. எடுத்து பார்த்தாதான் தெரியும். ஹை சூப்பரா வந்திருக்கு சிண்டு. இதுவே இவ்வளவு நல்லா வந்திருக்குன்னா இருட்டுல வச்சு கழுவுனா எவ்வளவு சூப்பரா வரும். டே சிண்டு, உண்மையாவே சூப்பரா வந்திருக்குடா. அடுத்தது என்னடா பண்ணணும்? எனக்கு ஏதாவது வேலை கொடுறா. டே ராகுல், உனக்கு வேணா ஒரு வேலை தரேன். போட்டோ ஸ்டுடியோல இந்த மாதிரி அப்படியே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி 4 போட்டோ 5 போட்டோன்னு எடுப்போம் இல்லையா? அது எல்லாத்தையும் இந்த மாதிரி இண்டிவிஜுவலா கட் பண்ணி ஒரு கவருக்குள்ள போட்டு கொடுத்துரு. பணம் கலெக்ட் பண்ற வேலை வந்து நம்ம சோட்டு ஓடுது, ரோஜா ஓடுது. ஓகே தானே? எல்லாத்துக்கும் ஓகே தானே? எனக்கு ஓகேடா சிண்டு. கடைசியில கலெக்ட் ஆகிற மணில எனக்கும் கொஞ்சம் பணம் கொடுப்பே இல்ல.
சிண்டு எங்களுக்கு ஓகே தான். எல்லாத்துக்கும் ஷேர் ஈக்குவலா தானே பிரிப்ப சிண்டு. எல்லாத்துக்கும் ஷேர் ஈக்குவலா பிரிச்சுக்கலாம், புரியுதா? யாரோ வர்ற மாதிரி இருக்கு. டேய் சிண்டு, ஊருக்குள்ளே சொன்னாங்க நீயே இப்போ ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறியாமா? காப்பீட்டு திட்டத்துக்கு 4 ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கடா. அந்த ஃபோட்டோகிராஃபர் ஏதோ யாரோ செத்துட்டாங்கன்னு போயிட்டான்டா. நீயே எடுத்து கொடுறா ஒரு 4 ஃபோட்டோ. பெரியமா வந்து நில்லுங்க பெரியமா, நேரா நில்லுங்க, நான் எடுத்துறேன். நேராக தானடா நின்றுட்டு இருக்கேன். சின்ன பையனாக இருக்கிற, கரெக்டாக பார்த்து எடுறா. வெள்ளை முடியெல்லாம் தெரியாத மாதிரி எடு. அந்த ஃபோட்டோகிராஃபர் எப்போ பார்த்தாலும் எனக்கு கருப்பாக எடுத்து வச்சிடறான்டா. நீங்க அவனுக்கு கரெக்டா பணம் கொடுத்துருக்க மாட்டீங்க. சரி நீங்க நேரா நில்லுங்க, நான் இப்ப உங்களை சூப்பரா எடுத்துறேன் பெரியமா. என்ன பெரியமா நீங்க வர வர வீட்டுக்கே வர்றதில்ல. ஓகே அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நில்லுங்க. ஓகே எடுக்க போறேன். சீஸ் சொல்லுங்க. சீஸ். அது என்னடா அது சீஸு? அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. நான் நேராக நின்றுக்கிறேன், நீ ஃபோட்டோ எடுத்துரு. ஏண்டா பேசிட்டு இருக்க எடுத்துருக்கிற? பல்லெல்லாம் தெரியுற மாதிரி எடுத்தீங்கன்னா பார்த்துக்கோ. நீங்க பேசுறத நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் நான் எடுக்கணும்னா நான் இன்னைக்கு ஃபுல்லா எடுக்க முடியாது பெரியமா. நான் இப்பவே போய் உள்ள போய் கழுவிட்டு வந்து போட்டோ கொடுத்துருவேன். பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருங்க. ஏய் இங்க பாருங்க, எங்க பெரியமா பணம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட 200 ரூபாய் வாங்கிட்டு கொடுங்க, புரியுதா? ஓகே சிண்டு அண்ணா, நாங்க பணத்தை கொடுத்தாதான் கொடுப்போம், இல்லாட்டி கொடுக்க மாட்டோம். என்னடி சோட்டு, உங்கள் அண்ணன் ஏதோ உன் காதில் குசு குசுன்னு சொல்லிட்டு போகிறான். ஃபோட்டோ நல்லா எடுத்துருக்கிறானா இல்லையா? நான் அவ்வளோ தடவை சொல்லியும் கூட அந்த வெள்ளை முடி தெரியிற மாதிரி எடுத்து வச்சிருக்கிறான் பாரு. பெரியமா வெள்ளை முடி தெரியக்கூடாதுன்னா நீங்க டை தான் அடிச்சிட்டு வரணும் பெரியமா. பெரியமா போட்டோக்கு 200 ரூபாய் ஆச்சு பெரியமா, கொடுத்துட்டு எடுத்துட்டு போங்க. அடியாத்தி, சொந்த பெரியமாகிட்டே காசு வாங்குறீங்க. அண்ணனும் தங்கச்சி நல்லா பொழைச்சிக்குவீங்கடி. இந்தாங்க 200 ரூபாய். ஃபோட்டோலாம் நல்லா தான் வந்திருக்குது. நல்ல வேலை அந்த பழைய ஃபோட்டோகிராஃபர் மாதிரி கருப்பாக எடுத்து வைக்காம விட்டீங்களே. என்ன பெரியமா போட்டோ சூப்பரா வந்திருக்கா? நல்லா தாண்டா வந்திருக்கு. நீ நல்லா பொழைச்சிக்குவடா. அட நம்ம கண்மணி ஆண்டி மாதிரி இருக்கு. கண்மணி ஆண்டி நில்லுங்க ஆண்டி, போட்டோ எடுக்க தானே போயிட்டு இருக்கீங்க. ஆண்டி நானே போட்டோ எடுத்து கொடுப்பேன், இங்க வாங்க ஆண்டி, நானே சூப்பரா எடுத்துறேன். அட சிண்டு, நீ ஃபோட்டோ ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டியா? செட்டப் எல்லாம் சூப்பராக இருக்கு சிண்டு. நீயே எடுத்து கொடு சிண்டு. டே சிண்டு, 1 மினிட் வெயிட் பண்ணுடா. இந்த ப்ளூ பேக்ரவுண்ட் வேண்டாம், நான் பிங்க் மாத்திடுறேன். இந்த ஆண்டிக்கு பிங்க் வச்சா சூப்பராக இருக்கும்டா. என்னடா சிண்டு, இவங்கெல்லாம் உன்னோட அசிஸ்டன்ஸா? சரி ஃபோட்டோ எடுறா. ஆண்டி உங்களை எப்படி எடுத்தாலும் நீங்க அழகா தான் இருப்பீங்க ஆண்டி. இருங்க ஆண்டி. என்னது இது? கேமரா ஆன் ஆயிடுச்சு. ஆண்டி சீஸ்னு சொல்லும் போது சிரிங்க ஆண்டி. போட்டோ எடுக்க போறேன். சீஸ். நல்லா ஐஸ் வைக்கிறடா சிண்டு. வெரி குட் ஆண்டி. இந்த ஊர்லயே வச்சு போட்டோக்கு எப்படி போஸ் கொடுக்கறதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டி தெரிஞ்சிருக்கு. போட்டோ எடுத்துட்டு ஆண்டி இப்பவே பிரிண்ட் போட்டு கொடுத்துறேன், வாங்கிட்டு போயிருங்க. கண்மணி ஆண்டி 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. போட்டோ எல்லாம் ஃபர்ஸ்ட் கரெக்டா வந்திருக்கான்னு பார்த்துட்டு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா போதும். இந்தாங்க ஆண்டி உங்க போட்டோ நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அட சின்ன பசங்க தானே, எப்படி எடுப்பீங்கன்னு பார்த்தா சூப்பராக எடுத்திருக்கீங்களே. ரொம்ப நல்லா இருக்கு சோட்டோ. இந்த பணத்தை வாங்கிட்டு ஃபோட்டோவை கவரில் போட்டு கொடு. கண்மணி ஆண்டி நீங்க ஊருக்குள்ள போய் எல்லாத்திட்டையும் சொல்லிருங்க ஆண்டி. நாங்களும் எங்க அண்ணனும் சேர்ந்து போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கோன்னு நிறைய பேர்த்த அனுப்பிச்சு விடுங்க ஆண்டி. அப்பதானே எங்க பிசினஸ் நல்லா வளரும். சொல்கிறேன் கண்டிப்பாக இப்போவே போய் சொல்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸ் தான் போகிறேன், அங்கே நிறைய கூட்டமாக இருக்கும். அங்கே போய் சொல்கிறேன் நீங்கள் நல்லா ஃபோட்டோ எடுத்து தர்றீங்க, விலையும் கம்மியாக இருக்குன்னு. ஆமாம், இந்த பணத்தை எல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதுவா ஆண்டி, அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஆண்டி. அது இப்ப சொல்ல மாட்டோம், கடைசியா சொல்றோம். ஃபோட்டோ சூப்பராக இருக்குடா சிண்டு. வர்றேன், ஊரில் எல்லாத்திட்டையும் சொல்லிடுறேன். அட நம்ம கண்மணி சொன்னது உண்மைதான் போல இருக்கே. இங்கே சின்ன பசங்களாம் சேர்ந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ நடத்திட்டு வரீங்களா? எனக்கும் ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும். ஆண்டி ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கா, அங்கே போய் பேசுங்க ஆண்டி. டே சிண்டு, அது ஏதோ காப்பீட்டு திட்டமாமே. 4 போட்டோ கேட்டுக்கிறாங்கடா, எடுத்து கொடுறா. ஃபோட்டோ உனக்கு நல்லா எடுக்க தெரியுமா தெரியாதா? அந்த பழைய ஃபோட்டோகிராஃபரு எப்போ பார்த்தாலும் என் முகத்தில் கீறி விட்டுருவான்டா. கொஞ்சம் கரெக்டாக எடுத்து கொடுறா. டே சிண்டு, அந்த ஆண்டியை முதல்ல இந்த பக்கம் வர சொல்லு. பிங்க் பேக்ரவுண்ட்லேருந்து ப்ளூ பேக்ரவுண்ட் மாற்றலாம். ஆண்டி இப்போ போய் நில்லுங்க ஆண்டி. சிண்டு இப்போ நீ ஃபோட்டோ எடுக்கலாம்டா. அக்கா அப்படியே ஸ்ட்ரைட்டா நில்லுங்கக்கா. என்னக்கா நீங்க போட்டோ எடுக்கும்போது கொண்டை போட்டு வந்திருக்கிறீங்க? ஓகே சீஸ். ஸ்மைல் பண்ணுங்க. அக்கா இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட மாதிரியே வந்து சின்ன போட்டோல 2, அதுக்கப்புறம் பெரிய போட்டோல 2 சூப்பரா வந்திருக்கு பாருங்கக்கா. பரவாயில்லையே, நல்லா தான் வந்திருக்குது. கண்மணிக்கெல்லாம் வெட்டி கொடுத்தீங்களாமே, அதே மாதிரி எனக்கும் வெட்டி கொடுத்துருங்க. இதெல்லாம் எனக்கு சரியா வெட்ட தெரியாது. அக்கா மொத்தமா 4 போட்டோக்கு 200 ரூபாய் ஆச்சுக்கா. 200 ரூபாய் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போங்க. அடியாத்தி, இது நல்ல கதையா இருக்குதே. 200 ரூபாய் இருந்தா நான் எதுக்கு உங்க கடைக்கு வரப்போறேன்? அந்த போட்டோகிராஃபர் கடைக்கே நான் இன்னும் 500 ரூபாய் கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்குது. ஐயோ அக்கா, இங்க ஃப்ரீயா எல்லாம் கொடுக்க முடியாதுக்கா. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா போட்டோ எடுத்து கொடுத்துருக்கோன்னு. 200 ரூபாய் கொடுத்தாதான் நீங்க எடுத்துட்டு போக முடியும். எங்க அண்ணன் எங்களை திட்டுவாரு. ஏ சோட்டு, பேசாம உங்க அண்ணனையே கூப்பிட்டு விட்டுரு. இந்த அக்கா எல்லாம் நம்ம சொன்னா கேக்குற மாதிரி தெரியல. சிண்டு சொன்னாதான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன்.
அட என்னம்மா நீங்கள் இவ்வளவு கராராக இருக்கிறீங்க? உங்கள் ஊர்லேயே வச்சு உங்கள் பாட்டி தான் பணக்காரங்க. ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுட்டு என்ன மாதிரி 4 பேர்த்துக்கு ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுத்து கொடுக்க வேண்டியது தானே? சிண்டு அண்ணா இவங்க ஃப்ரீயா கேக்குறாங்கண்ணா. ஃப்ரீயா கேக்குறாங்களா? அக்கா என்னக்கா நீங்க ஒரு 100 ரூபாயாவது கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போங்கக்கா. இந்த பணத்தை வச்சு எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. என்னது 100 ரூபாயா? என்னோட ஒரு நாள் சம்பளமே 100 ரூபாய் தான். என்கிட்ட வேணா 10 ரூபாய் இருக்கு, நான் வேணா அதை தரேன் சிண்டு. 10 ரூபாய் தரீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஃப்ரீயாவே எடுத்துட்டு போங்க. சோட்டு போட்டோவை கொடுத்துட்டு சோட்டோ, அவங்க ஃப்ரீயாவே எடுத்துட்டு போகட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மேலே தெரியுற வியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் பார்பி டால் ப்ராடக்ட்ஸ் நிறையா டேக் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.